சிலுவையில ஏசு பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருந்த அந்த திருடனுக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு பக்கம் சட்டம், மத சடங்குகள், விதிகள். மறுபக்கம் தான் வாழ்க்கையே தவறுன்னு உணர்ந்து உடைஞ்சு நின்ன ஒரு குற்றவாளி. அவனுக்கு நேரம் இல்ல. கடந்த காலம் சரி பண்ண, நல்ல காரியம் செய்து நிரூபிக்க, ஞானஸ்நானம் இருக்க அவனால முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான். இயேசுவ பார்த்து சொன்னா, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அது ஒரு பெரிய ஜெபம் இல்ல. ஆனா அது ஒரு உண்மையான இதயத்தின் குரல். அதுக்கு பிறகு மரண வேதனையில இருந்த இயேசு அவனுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ என்னுடையனே கூட பரதீசில் இருப்பாய். அதுவே முடிவு. காத்திருப்பு இல்ல, நிபந்தனை இல்ல. முதல்ல நீ நல்லவனாகன்னு கூட சொல்லல, உடனடி ரட்சிப்பு. அந்த நிமிஷம் சிலுவை ஒரு உண்மையை நிரூபிச்சது. ரட்சிப்பு நாம சம்பாதிக்கிறது கிடையாது, அது தேவன் தருற பரிசு. அந்த திருடன் எதுவும் கொண்டு வரல, ஆனா போகும்போது நித்திய ஜீவனோட போனா. அதனால சிலுவைங்கிறது நீதிமான்களுக்கு கிடைக்கிற விருது இல்ல, குற்றவாளிகளுக்கு கிடைக்கிற விடுதலை. இப்போ இத கேக்குற நீங்க, நான் தாமதமா வந்துட்டேன், நான் ரொம்ப பாவி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைச்சுக்கோங்க. அந்த நாளில் ஒரு குற்றவாளிக்காக பரலோகம் திறந்த அதே இயேசு இன்னைக்கும் உங்களுக்காக காத்திருக்கிறார். இதுதான் உண்மை. சிலுவைங்கிறது நீங்க கடவுளுக்காக என்ன செய்றீங்கன்னு இல்ல, கடவுள் உங்களுக்காக ஏற்கனவே என்ன செய்து முடிச்சாருன்னு தான். இந்த மெசேஜ் உங்க மனச தொட்டிருந்தா கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி ஆண்டவரே. இந்த நம்பிக்கை இன்னொருவருக்கும் தேவைப்படலாம். பகிர்ந்து விடுங்கள்.